மக்களே, நான் தான் சனா அண்ட் வெல்கம் டு ட்ரூலி சனா. இன்னைக்கு நான் வந்து வீடியோல ஒரு டிஃப்ரெண்டா, ஐ திங்க் இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா, எனக்கு ஒர்க் ஆகாத ப்ராடக்ட்ஸ் பத்தி உங்கள்ட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். பட் லாஸ்ட் மினிட்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது ஒர்க் ஆகல, பட் எனக்கு என்ன ஒர்க் ஆச்சுதுன்னு உங்களுக்கு சொல்லலாம்னு நான் வந்து இன்னைக்கு முடிவு பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸோ ஐ ஹேவ் 10 sets ஆஃப் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஃபேஸ்ல போட்டு காமிச்சிருக்கேன். அண்ட் எனக்கு இது ஏன் ஒர்க் ஆகல அண்ட் ஒர்க் ஆனது ஏன் ஒர்க் ஆச்சுது, இது நீங்க ஒரு ரெக்கமெண்டேஷனாகவும் வச்சுக்கலாம். நீங்க புதுசா ப்ராடக்ட் இப்போ தான் வாங்க போறீங்கன்னா அது வாங்காதீங்க, அதுக்கு பதிலாக இது வாங்குங்கிற மாதிரியான வீடியோ தான் இது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரே செகண்ட் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அங்க சீக்கிரம் கிடைக்கும். ஓகே? ஸோ இப்போ நம்ம ரொம்ப பேச வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சென்ட். ஓகேவா? இந்த சேனல்ல பொதுவா நான் வந்து சென்ட் பத்தி நிறைய பேச மாட்டேன். பிகாஸ் இஃப் ஐ லைக் சம்திங் அது தீர்றது வரைக்கும் நான் அதான் யூஸ் பண்ணுவேன். ஐம் நாட் a perfume holder. சோ அதனால எனக்கு டிசப்பாயிண்ட் பண்ண ஒரு விஷயம், நான் காசு கொடுத்து வாங்கி ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ண ஒரு சென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட வெனிலா பீன் நோவல். ஐ லவ் வெனிலா, ஐ லவ் எவ்ரிதிங் அபவுட் வெனிலா. So I had a pretty good expectations around it. But என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்மெல் ஓகே, இட்ஸ் வெனிலா பட் என்ன பிரச்சனைனா இட்ஸ் நாட் வெரி லாங் லாஸ்டிங். நீங்க வீட்டை விட்டு வெளியில இறங்கணும்னு உங்களுக்கு ஸ்மெல் வந்து வெளியில போயிடும். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ யூஸ் ரூம் ஸ்ப்ரே. ஓகேவா? சுத்தமா எனக்கு வந்து ஒர்க் ஆகல. ஐ வில் நெவர் ரெக்கமெண்ட் திஸ் ஒன் டு யூ guys. இதுல நான் முன்னாடி வேற ஒன்று வச்சிருந்தேன், சம்மர் மெலடி சம்திங் வச்சிருந்தேன். அது நல்லா இருந்துச்சு, ஓரளவுக்கு டீசென்டான லாஞ்சிவிட்டி இருந்துச்சு. பட் திஸ் இஸ் த worst. பட் இதுக்கு பதிலா இதுல ஹாஃப் பிரைஸ்ல நீங்க என்ன வாங்கலாம்னு பாத்தீங்கன்னா இந்த பிளம்மோட பாடி லெவன் பாடி மிஸ்ட் வெனிலா வைப்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். சென்ட் சூப்பரா இருக்கும். சம்டைம்ஸ் நீங்க அடிச்ச உடனே கொஞ்சம் ஓவர் பவரிங்கா இருக்கும், பட் போக போக சரியாயிடும். ஐ ரியலி லைக் திஸ். இது வந்து அப்படி எனக்கு தேவையானது எல்லாமே இன் ஒன் பாட்டில் வெனிலா. அண்ட் சூப்பர் லாங் லாஸ்டிங் கூட, ரொம்பலாம் லாங் லாஸ்டிங், பெர்ஃப்யூம் மாதிரி லாங் லாஸ்டிங்கா இருக்காது. இட்ஸ் அ பாடி மிஸ்ட். ஓகேவா? சோ உங்களுக்கு ஒரு 6 hours வரைக்கும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஸ்மெல் அடிக்காட்டா கூட உங்க பக்கத்துல உங்களுக்கு ஸ்மெல் வரும். சோ டோன்ட் கெட் திஸ் ஒன். இஃப் யூ லைக் வெனிலா, கெட் திஸ் ஒன் இன்ஸ்டெட். நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா ஒரு லிப் பாம். டிசப்பாயிண்டட் மீ டு த கோர். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ரீலவ்ல இருந்து வர கிளாம் பாம் லிப் பாம். இதோட ஸ்மெல் ஓகே, பட் எவ்ரிதிங் எல்ஸ் டிட் நாட் ஒர்க் ஃபார் மீ. ஃபர்ஸ்ட் அந்த டெக்ஸ்சர் வந்து இட் இஸ் சோ ரன்னி. அது நீங்க உங்க லிப்ஸ்ல போட்ட உடனே அது வந்து லிப்ஸுக்கு உள்ளெல்லாம் ப்ளீட் ஆயிடுது, வெளியில எல்லாம் ப்ளீட் ஆயிடுது. இட்ஸ் அ மெஸ். So I don't like it. And வந்து ரொம்ப லிக்யூடியா இருக்கு, தண்ணி மாதிரி இருக்குங்கிறதுனால இட் இஸ் நாட் வெரி லாங் லாஸ்டிங். மேக்கப் தொடங்குறதுக்கு முன்னாடி லிப் பாம் போட்டுட்டு லிப்ஸ்டிக் போடலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு முன்னாடியே அது வந்து ட்ரை ஆயிடுது, லிப்ஸை வந்து ட்ரை ஆக்கிடுது. ஸோ இட்ஸ் டூயிங் த ஆப்போசிட் ஆஃப் வாட் அ லிப் பாம் ஷுட் டூ. ஸோ ஐ ரியலி டோன்ட் லைக் திஸ். பட் அரௌண்ட் த சேம் பிரைஸ்ல நீங்க என்ன வாங்கலாம் பாத்தீங்கன்னா இந்த ஹைஃபனோட லிப் பாம் நீங்க வந்து பாத்துக்கலாம். நான் வச்சிருக்கிறது வெனிலா பெப்டைட் லிப் பாம். ஐ டோன்ட் லைக் த டேஸ்ட் ஆஃப் இட். ரெண்டுத்துலயுமே எனக்கு வந்து டேஸ்ட் சுத்தமா பிடிக்கல. ஸ்மெல் ஓகே ரெண்டுத்துலயும். பட் திஸ் ஒன் இஸ் வெரி திக் அண்ட் வெரி மாய்ஸ்சரைசிங். சரியா? கிட்டத்தட்ட அந்த நம்மளோட லெனேஜோட லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க் பக்கத்துல வருது. பட் இது வந்து அந்த அளவுக்கு லாங் லாஸ்டிங் கிடையாது. பட் மாய்ஸ்சரைஸ் பண்றதுல இது அடிச்சுக்கவே முடியாது, உங்க லிப்ஸை ட்ரை ஆக்காது. ஸோ டோன்ட் கோ ஃபார் திஸ் ஒன். பார்க்க அழகா இருக்குது, இல்ல நல்ல ஸ்மெல்லா இருக்குன்னு நீங்க வந்து நினைக்கிறீங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் கோ ஃபார் திஸ். கோ ஃபார் திஸ் ஒன் இன்ஸ்டெட். நெக்ஸ்ட் நான் வந்து 3 பிரைமர் வச்சிருக்கிறேன். 2 பிரைமர் எனக்கு ஒர்க் ஆகல. அதுக்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்ணேன்னு உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் அகைன் ரீலவ்ல இருந்து வர போர் வேனிஷ் பிரைமர். ஸ்டார்டிங்ல நான் வந்து இதை யூஸ் பண்ணும்போது ஐ தாட் இட் இஸ் ஒர்க்கிங் பிகாஸ் ஏன்னா பிளஸிவோ எஃபெக்டா கூட இருக்கலாம். பட் இது வந்து ஒரு போர் வேனிஷ் பிரைமர். ஓகேவா? போர் மினிமைசிங் பிரைமர். அதுலயே அப்படிதான் போட்டிருக்காங்க. பட் திஸ் இஸ் வாட்டரி. இது வந்து ஸ்கின் கேர் மாதிரிப்பட்ட இன்கிரீடியன்ட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. லைக் நயாசினமைடு, ஏதோ கிளைகால், அது இது என்னெல்லாம் போட்டிருக்காங்க, கேஸ்டர் ஆயில் என்னெல்லாமோ போட்டிருக்காங்க. திஸ் இஸ் ஆப்போசிட் ஆஃப் வாட் பிரைமர்ஸ். சரியா? இது வந்து சுத்தமா வந்து ஒர்க் ஆகல. தண்ணி. இந்த பிரைஸ் வந்து 400 சம்திங் நான் வந்து கொடுத்து வாங்கினேன். எனக்கு மனசு வலிக்குது. இட்ஸ் அ கிமிக். ஸோ வாங்காதீங்க. நெக்ஸ்ட் எனக்கு ஒர்க் ஆகாத பிரைமர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எல்ஃபோர்ட் பவர் கிரிப் பிரைமர். அகைன் எனக்கு வந்து மனசு வலிக்குது. ஃபுல் பிரைஸ் கொடுத்து வாங்கினேன், 1300 கொடுத்து வாங்கினேன். என்ன பிரச்சனைனா எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின். இது வந்து மேக்கப்பை லாங் லாஸ்டிங் ஆக்குதா? ஆமா. பட் என்னோட வேற பிரைமர்ஸும் வேற மேக்கப் ப்ராடக்ட்ஸுமே லாங் லாஸ்டிங் மேக்கப் ப்ராடக்ட்ஸா இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு லாங் லாஸ்டிங்கா இருக்கதா செய்யும். இது ஸ்பெஷலா எதுவும் பண்ணல. பட் இட்ஸ் சோ ஹெவி ஆன் மை ஸ்கின். பிளஸ் என்கிட்ட இல்லாத டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் இது வந்து எக்ஸாஜரேட் பண்ணுது. புரியுதா?
ரொம்ப டூயி ஆக்கிடு என்னோட ஸ்கின்னை. டூயி ஆக்குற காரணத்தினா என்னோட டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணிடுது. ஐ ரியலி டோன்ட் லைக் இட். நீங்க ட்ரை ஸ்கின்னா இருக்கிறீங்கன்னா மேபி யூ லைக் இட். அண்ட் உங்களுக்கு ரொம்ப டெக்ஸ்சர் இல்லாத ஸ்கின் இருந்துச்சுன்னா யூ மைட் லைக் இட். அண்ட் உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்கா இருக்கணும்னா இட் மைட் ஒர்க். பட் என்ன கேட்டீங்கன்னா நீங்க இதுக்கு மேல போடுற ப்ராடக்ட்ஸும் வாட்டர் ப்ரூஃப், ஸ்வெட் ப்ரூஃபா இருந்தால் மட்டும்தான் உங்க மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்குமே தவிர this is not magic in a bottle. So இந்த ரெண்டும் பண்ண முடியாத வேலைய பட்ஜெட்ல என்னோட Maybelline Fit Me பிரைமர் வந்து ஈஸியா பண்ணிடும். அழகான ஒரு க்ளோ கொடுக்கும், பிளஸ் உங்க போர் எல்லாம் நல்லா மினிமைஸ் பண்ணும், பிளஸ் இதுக்கு மேல போடுற மேக்கப் எல்லாம் வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்குது. நல்லாவே நோட் பண்ணிட்டேன். ஓகேவா? இட் இஸ் சோ லைட் வெயிட். இது வந்து சிலிகான் பிரைமர்லாம் கிடையாது, உங்களுக்கு கிரீமியா தான் இருக்கும். இது சோ லைட் வெயிட். இஃப் யூ ஆர் அ பிகினர் அண்ட் மேக்கப் லவர், யூ நீட் திஸ் இன் யோர் லைஃப். இது வந்து உங்களோட நெக்ஸ்ட் நீங்க போட போற ஸ்டெப் எல்லாம் இட் வில் மேக் இட் வெரி ஈஸி. ஓகேவா? அண்ட் இட் இஸ் சோ அஃபோர்டபிள். கிமிக்கி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்காதீங்க என்ன கேட்டா. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, புதுசா நான் வந்து வாங்கியிருந்தேன். ஐ வாஸ் சோ எக்ஸைட்டட் பிகாஸ் இன்ஸ்டாகிராம்ல எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபாக்ஸ் டெயிலோட டிண்டட் சன்ஸ்கிரீன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ ஆம் அ நான் டிண்டட் சன்ஸ்கிரீன் கேர்ள். சரியா? என் சன்ஸ்கிரீன்ல எனக்கு வந்து டிண்ட் வேண்டாம். அது ஏன்னு இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து புரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட், இது வந்து அந்த ஷேட் ஓகே இஷ். இது வந்து ஷேட் நம்பர் 1. ஷேட் நம்பர் 1 தான் டார்க்கஸ்ட் ஷேட். அவங்க லைன் அப்ல 3 ஷேட் வச்சிருக்காங்க. ஷேட் நம்பர் 1 இஸ் ஓகே இஷ் மேட்ச். பட் என்ன பிரச்சனைனா, ஒழுங்கா பிளெண்ட் ஆக மாட்டுது. நீங்க வீடியோலயே உங்களுக்கு தெளிவா தெரியும்னு நினைக்கிறேன். ஒழுங்கா பிளெண்ட் ஆக மாட்டுது. பிளஸ் நம்ம நிறைய போட்டோம், இல்ல நிறைய கூட வேணாம், நல்லா பிளெண்ட் பண்ண நான் வந்து ட்ரை பண்ணேன் அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் டு பில். அப்படி ஒரு மாதிரி உருண்டு வர ஆரம்பிச்சிடுது. விச் இஸ் நாட் அ குட் லுக் ஃபார் அ சன்ஸ்கிரீன். சரியா? பட் சன்ஸ்கிரீன்ங்கிறதுனால we should use 2 to 3 fingers. நம்ம அந்த 3 finger ரூல் இருக்குல்ல, அதெல்லாம் இதை வச்சு நம்மளால பண்ண முடியாது. நல்லாவே பில்லாக ஆரம்பிச்சிடும். அதனால தான் எனக்கு வந்து வேற அல்டர்னேட்டிவும் இல்ல. ஐ டோன்ட் லைக் டிண்டட் சன்ஸ்கிரீன்ஸ். புரியுதா? சன்ஸ்கிரீன்னா வந்து சன்ஸ்கிரீன் இஸ் ஸ்கின் கேர். அப்படிதானே? ஸ்கின் கேர் வந்து என்னோட மத்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட் கூட ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த வேலையே இது வந்து பண்ணல அப்படின்னா ஐ டோன்ட் வாண்ட் இட். I had so much high expectations and it disappointed me to the core. நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு பிளஷ் காமிக்க போறேன். இது வந்து கொஞ்ச நாளாவே என் கலெக்ஷன்ல இருக்குது. இதை பத்தி பேசிருக்கலாம்னு எனக்கு ஞாபகம் இல்ல. NYBயோட பிளஷ். ஐ திங்க் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வேர் தே ஆர் கோயிங் வித் திஸ் ஒன். பட் என்ன பிரச்சனைனா, இது ரொம்ப ஆயிலியா இருக்குது. ஓகேவா? நல்லா ஆயிலியா இருக்குது. பட் சுத்தமா பிக்மெண்டே இல்லை. நான் ஆல்ரெடி வச்சிருக்கிற ஷேட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாதிரி ப்ரௌனா சாக்லேட்டா ஏதோ ஒன்று வரும். திஸ் இஸ் நாட் ப்ரௌன், திஸ் இஸ் கம்ப்ளீட்லி பீச்சி. ஸோ நீங்க நினைக்கிறதே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடைக்கிற கலரும் உங்க ஸ்கின்ல வந்து சுத்தமா வெளியிலேயே தெரியல. ஸோ இந்த பிரைஸுக்கு திஸ் இஸ் ஃபார் 260 rupees. இது வரைக்கும் கம்மியான பிரைஸ்ல கெட் த இன்சைட் லிப் அண்ட் சீக் டென்ட். நான் வச்சிருக்கிற ஷேட் வந்து ஐரிஷ் கிரீம். எக்ஸாக்ட் சேம் ஃபினிஷ் உங்களுக்கு கொடுக்கும். பட் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆயிலியா இருக்காது. டூயா இருக்கும் பட் ஆயிலியா இருக்காது. பிளஸ் த பிக்மெண்ட் இஸ் எவ்ரிதிங். 100 rupeesக்கு அதுக்கு மேலேயே நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் இதுகிட்ட. ஸோ டு நாட் கெட் திஸ் ஒன் ஃப்ரம் NYB. கெட் த இன்சைட் ஒன். திஸ் இஸ் சோ மச் பெட்டர். சோ மச். நெக்ஸ்ட் வந்து பிரான்சர். ஓகேவா? பிரான்சர்னு வரும்போது ஆர் ஸ்லாஷ் கான்டோர்னு வரும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் கிடையாது. அதுவும் கிரீம்ல. ஓகேவா? கிரீம் கான்டோர்னு தருவாங்க. அது நமக்கு ரொம்ப வார்மா நம்மளுக்கு பிரான்சர் மாதிரி இருக்கும். புரியுதா? அஃபோர்டபுளான மார்க்கெட்ல. ஸோ அஃபோர்டபுளா இருக்கிறதுல ஒரே ஒரு கான்டோர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, மேக்கப் ரெவல்யூஷனோட கிரீம் பிரான்சர். ஓகேவா? இதோட ஷேட் வந்து ஐ திங்க் மீடியம். மொத்தமே 2 ஷேட் தான் வச்சிருக்காங்க. ஒன்னு லைட் அண்ட் மீடியம். மேபி லைட் வாங்கியிருந்தா கரெக்டா இருக்குமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் இட் இஸ் சோ கூல் டோன். இட் ஆல்மோஸ்ட் லுக் ஆஷி ஆன் மீ. கேமரா உங்களுக்கு பெருசா தெரியாது பிகாஸ் இட் இஸ் சோ க்ளோஸ் டு மை ஸ்கின் டோன். பட் கூல் டோன் வந்து அவ்வளவு கூல் டோனா இருக்கிறதுனால என்னால இதை வச்சு சுத்தமா ஒர்க் பண்ண முடியல. கேமராக்கு நல்லா சிசில் டாக்கலாம் என்னோட ஃபேஸ. பட் நிஜ வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தகுதியை மூஞ்சில அடிச்ச மாதிரி இருக்கும். திஸ் இஸ் நாட் அ வெரி குட் லுக் ஃபார் த பிரைஸ். நீங்க அவங்க ரேஞ்ச்லயே இருக்கிற சூப்பர் டூவி பிரான்சர் நீங்க யூஸ் பண்ணலாம். இதுவே எனக்கு பிடிக்காது. பட் இதை கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் ரியலி மச் பெட்டர். ஆக்சுவலி லுக்ஸ் லைக் அ கான்டோர். அந்த கலர் சொல்றேன்னா. பட் என்ன வரைக்கும் டீப்பர் ஸ்கின்னா இருக்குனீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து ஆப்ஷன்ஸ் கிடையாது. மொத்தமே 3 ஷேட் தான் வச்சிருக்காங்க. நான் வச்சிருக்கிறதா லாஸ்ட் ஷேட். இதுவுமே எனக்கு இட் இஸ் நாட் டீப் எனப் ஃபார் அ கான்டோர். புரியுதா? கரெக்டான அளவு கூல் டோன், கரெக்டான அளவுக்கு ப்ரௌன்லாம் இது வந்து ஓகேவா? ஐ கேன் ஒர்க் வித் திஸ். But this one, please don't get it. என்ன கேட்டா ரெண்டுமே வாங்காதீங்க. But this one is way better than this one. அது ஏன் பாத்தீங்க அப்படின்னா, I am a bronzer girl. I will always go for this bronzer. இது வந்து again from Makeup Revolution. This is so good. என்னோட ஸ்கின் டோன்ல இருந்து ஒரு 2-3 shades darker இருக்கிறீங்கன்னா கூட you can work with this. There is no good option in our Indian affordable market. I am so sorry. எனக்கே வாஸ் வலிக்குது சொல்லும் போதெல்லாம். ஸோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மிட் ரேஞ்ச்ல இருந்தா கூட ஓகே. உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல கான்டோர், கிரீம் கான்டோர். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா,
அப்படி ஹேட் அட் ஃபர்ஸ்ட் சைட் தான் சொல்லணும். இந்த Maybelline Fit Meயோட லூஸ் பவுடர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் அவங்களோட லாஸ்ட் ஷேட். சரியா? இது வந்து நான் இவ்வளவு நாள் என்ன நினைச்சிருந்தேன்னா ரொம்ப திக்கா இருக்குது, என்ன எந்த திக்கான கன்சீலர் கூட எல்லாம் ஒர்க் ஆகல, விச் இஸ் ட்ரூ. பட் இன்னைக்கு தான் நான் நோட் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் சோ சாக்கி. நம்ம சாக் பீஸா போட்டு நம்ம ஃபேஸ்ல அப்பனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. இந்த டப்பாக்குள்ள இருக்கிற கலர் வந்து என்னோட ஸ்கின்ல வரல. இட் லுக்ஸ் வெரி ஆஷி அண்ட் சாக்கி. உங்களுக்கு கேமரால எந்த அளவு பிக்கப் ஆச்சுன்னு தெரியல, பட் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால தான் மொத்த மேக்கப் பண்ணிட்டு மறுபடியும் போட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் குவைட் எக்ஸ்பென்சிவும் கூட. சோ இதுக்கு அல்டர்னேட்டிவ் அஃபோர்டபுளா இருக்கிறதுல நல்ல இதை வரைக்கும் சூப்பரான குவாலிட்டியில இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட லூஸ் பவுடர். திஸ் வில் ஆல்வேஸ் பி மை ஃபேவரட். கலர் ஷேட் ரேஞ்ச் சூப்பரா இருக்குது அண்ட் அவங்களோட ஃபார்முலேஷன் இஸ் சோ குட். பிளஸ் அவங்களோட பேக்கேஜிங்குமே நல்லா இருக்குது. திஸ் இஸ் அ மெஸ், பட் இது அப்படி இல்ல. இட்ஸ் குவைட் குட் பேக்கேஜிங் ஃபார் டிராவலிங் ஆல்சோ. அண்ட் இந்த ஷேடுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு கவரேஜ், ரொம்ப கவரேஜ் கிடையாது, பட் நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்கும். பிளஸ் நல்ல லைட் வெயிட்டா இருக்கும். Guys, I really like this so much. தயவு செய்து இந்த Fit Me வாங்காதீங்க. இட் இஸ் நாட் குட் அட் ஆல். கே பியூட்டியோட லூஸ் பவுடருமே நல்லா இருக்குது. அதுல வந்து நல்ல ஒரு கவரேஜும் இருக்குது, பட் அது கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி. ஸோ அதனால ஐ எம் டெல்லிங் திஸ். நெக்ஸ்ட் வந்து லிப் லைனர்ஸ். ரெண்டுமே சேம் ரேஞ்ச்ல இருந்து வர லிப் லைனர். என்ன கேட்டீங்கன்னா, டு நாட் கோ ஃபார் மார்ஸோட ரீசெண்ட் லான்ச். ரீசெண்டா கொஞ்சம் ஷேட்ஸ் அவங்க வந்து இறக்கியிருந்தாங்க. அதுல நான் 2 ஷேட் வச்சிருக்கேன், சினமன் ரோல் அண்ட் பிரவுன் மோக்கா. ரெண்டுமே இட் இஸ் நாட் வெரி பிக்மெண்டட் இனஃப். ரெண்டுமே சூப்பரான ஷேட், பட் சூப்பரான ஷேட் என்னோட லிப்ஸ்ல வெளியில தெரிய மாட்டேது. இட்ஸ் நாட் தட் பிக்மெண்டட் அண்ட் அந்த அளவுக்கு லாங் லாஸ்டிங்காவும் இல்ல. இன்ஸ்டெட் கோ ஃபார் தேர் ஓல்டர் ஷேட். ஓல்டர் ஷேட்ல ரொம்ப நிறைய ப்ரௌன்லாம் கிடையாது, பட் யூ ஹேவ் ஆப்ஷன்ஸ். என்னோட ஃபேவரட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கேண்டலஸ் ப்ரௌன் அண்ட் டீப் டான். ரெண்டுமே நல்லா இருக்குது. இந்த டீப் டான் வந்து இட்ஸ் மோர் ஆஃப் அ பிரவுன், ரெட் கலந்த ஒரு பிரவுன். என்ன டிஃபரன்ஸ் எனக்கு வந்து கரெக்டா சொல்ல தெரியல. போத் ஆர் கிரீமி, பட் என்னோட லிப்ஸ்ல வந்து வெளியில தெரிய மாட்டேது. அது ஏன் எனக்கு புரியல. பிகாஸ் நாலுமே என்னோட லிப்ஸ்ல நல்லா தெரிய வேண்டிய கலர், பட் இந்த ரெண்டும் இட் இஸ் நாட் ஷோயிங் இனஃப். புரியுதா? சோ நீங்க வாங்குனீங்க, யூ ப்ராபபிலி வில் பி டிசப்பாயிண்டட். ஜஸ்ட் a heads up. நெக்ஸ்ட் வந்து என் மனசை உடைச்ச ஒரு ப்ராடக்ட். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபே பியூட்டியோட லிப் கிளாஸ். இதுல என்ன பிரச்சனைனா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷேட் வந்து இவ்வளவு பிங்கா இருக்கும்னு நான் வந்து எதிர்பார்க்கல. பட் நார்மலா இட் டசன்ட் மேட்டர் இன் லிப் கிளாஸ். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேக்கேஜிங் எனக்கு சுத்தமா பிடிக்கல. சரியா? நீங்க வந்து நல்லா குளுக்கனா கூட ஓகே, பட் இந்த இது வந்து ஒழுங்கா டிஸ்பென்ஸ் பண்ண மாட்டுது. அந்த ப்ராடக்ட பண்ணுச்சுன்னா அப்படி ஜாஸ்தியா பண்ணிடுது. அண்ட் அது வந்து என்னன்னா, அந்த ஃபார்முலேஷன் ஐ ரியலி ஹேட். இது கிட்டத்தட்ட அந்த ரீலவோட லிப் பாம் சொன்னேன்ல, சேம் ஃபார்முலேஷன் தான் இது. நாட் லாங் லாஸ்டிங் அட் ஆல். அண்ட் இது வந்து கிளியரா இல்ல. இதுல வந்து கலர் இருக்குங்கிறதுனால அந்த கலர் வந்து என்னோட லைன்ஸ்லாம் போய் ஒட்டிக்குது. அது வந்து இட்ஸ் நாட் அ வெரி குட் லுக். இட்ஸ் ஆக்சுவலி பிரிட்டி அக்லி. சொல்ல போனா லைன்லாம் போய் ஒட்டிக்குது. நான் என்னதான் கையை வச்சு பிளெண்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் சரி, என்னதான் பண்ணாலும் சரி, இது வந்து என் லிப்ஸ்ல ஒழுங்காவே நல்லா பிளெண்ட் பண்ண முடியல. என் லிப்ஸ்ல ஒழுங்கா உட்கார மாட்டுது. அதான் நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். இன்ஸ்டெட் 1/3 of the price go for the L18 lip glosses. நிறைய ஷேட்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் இட் இஸ் பிரிட்டி லாங் லாஸ்டிங். இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து லாங் லாஸ்டிங் தான். பிளஸ் அந்த பிக்மெண்ட்டுமே கரெக்டா இருக்குது. இது மாதிரி ஒழுங்கான லிப் கிளாஸ் மாதிரி இருக்குது. திஸ் ஐ வில் நாட் ஈவன் கன்சிடர் as a lip gloss. சரியா? ஐ எம் pretty disappointed, but this one is really good for the price. So last one என்னன்னு பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக் அண்ட் லிப் crayon to be more specific. எனக்கு சுத்தமா இந்த கே பியூட்டியோட லிப் crayon பிடிக்கவே இல்ல for so many reasons. First, அந்த கலர் வந்து it is not very true to ஆன்லைன்ல இருக்கிற ஷேட் வந்து first of all நமக்கு கிடைக்காது. It's not very pigmented, it's not very long lasting, it is so drying, not hydrating. Chamomile என்னெல்லாமோ இருக்குன்னு போட்டிருக்காங்க, பட் இட் இஸ் நாட் ஹைட்ரேட்டிங். ஓகேவா? இன்ஸ்டெட் கோ ஃபார் த ஸ்விஸ் பியூட்டி crayon. அதான் நான் போட்டிருக்கிறேன். ஐ லவ் த கலர் ரேஞ்ச் அண்ட் ஐ லவ் த லாஞ்சிவிட்டி. இட் இஸ் ட்ரையிங். சரியா? கண்டிப்பா ட்ரை ஆகும், பட் இட் இஸ் மேனேஜபிள். எல்லா லிக்யூட் லிப்ஸ்டிக் மாதிரி தான் உங்க லிப்ஸ்ல இருக்கும். இந்த மாதிரி இவ்வளவு பிரைஸ் கொடுத்து வாங்கி ட்ரை ஆகிறதுக்கு ஐ வுட் சே கோ ஃபார் அ சீப்பர் வெர்ஷன். அதுலதான் கண்டிப்பா பார்ட் 2 வரும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் இதுக்கு தேடும் போதுதான் அது இருக்கு அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. சோ ஸ்டே டியூன் ஃபார் பார்ட் 2 ஆல்சோ. கமெண்ட் செக்ஷன்ல நீங்க எது உங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆன ப்ராடக்ட் எதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும்